ஆர்மீஸ் திஸ் இஸ் வை வித் பிடிஎஸ். இன்னைக்கு நடந்த இன்சிடென்ட் உங்ககிட்ட ஷேர் பண்ணட்டும் சொல்கிறேன். என்னுடைய லக்கி சாமுக்கு பர்த்டே வருது. ஆமாம் இல்லையா? என்னுடைய லக்கி சாம் சொல்லிட்டு நீங்கள் கூட ரிமைண்ட் பண்ணியிருந்தீங்க. ஆமாம், தான் என்னுடைய லக்கி சாம். உங்களுடைய லக்கி சாம் யாருன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. வீடியோ எடிட் பண்ணிட்டு இருந்தேன்னா பக்கத்தில் இருக்கும் என்னுடைய ஃபோனை பார்த்தாங்க. நான் சொன்னேன் இவங்களுக்கு தான் பர்த்டே வருதுன்னு சொல்லிட்டு. யாரும் இந்த பொண்ணுக்கு அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு செய்வனா சொல்ல முடியல, கோவம் வரல. நீங்கள் சொல்லலாம் ஏன் பொண்ணுன்னு சொல்லிட்டாங்க உங்களுக்கு கோவம் வரலையான்னு சொல்லிட்டு. பட் அவங்க தெரியாம தான் சொன்னாங்க. தெரிஞ்சு ஒரு சில தற்கொலைகள் சொல்லுங்க, தெரிஞ்ச பொண்ணு மாதிரி இருக்கான் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த கமெண்ட்ஸ்லாம் கேட்டு கேட்டு போர் அடிச்சிடுச்சுப்பா. அதனால இவங்க சொல்லும் போது எனக்கு பெருசாக தெரியல. பட் அவங்க தெரியாம தான் சொன்னாங்க. சொல்லிட்டு நான் ஏதாவது தப்பாக சொல்லிட்டேன்னா அவங்க பொண்ணு மாதிரி தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஏதாவது தப்பாக நினச்சிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. நீ எதனா தப்பாக நினச்சிக்க போகிற, அது பையனான்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. இது பையன் அப்படின்னா உடனே அவங்க ஃப்ரெண்டு கிட்ட இங்கே பாரு இவள் நான் பொண்ணுன்னு இவங்க பார்க்கறதுக்கு பொண்ணு மாதிரி தானே இருக்காங்க, நான் பொண்ணுன்னு சொல்ல, நான் இவன் சிரிச்சுட்டே இருக்கா, இவன் எதுக்கு சிரிக்கிறானே தெரியல, இது என் பொண்ணா பையனான்னு பார்த்து சொல்லு அப்படின்னு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கேட்டவங்களுக்கு அவளுக்கு தெரியுது இது பிடிஎஸ், அவனுக்கு பொண்ணு மாதிரி தான் இருப்பானுங்க பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லி. இவ்வளோ நேரம் இவன் சொல்லும் போது எனக்கு கோவம் வரல, சிரிப்பு தான் வந்துச்சு. ஆனால் பக்கத்தில் இருக்கவன் சொன்னா பாருங்க, அது பிடிஎஸ் அவனுக்கு பார்க்கறதுக்கு பொண்ணு மாதிரி தான் இருப்பானுங்கன்ற மாதிரி. அவன் வந்து கண்ணாடி போட்டுட்டு இருப்பா. எப்படி அதை பார்த்தா உனக்கு பொண்ணு மாதிரி தெரியாது, அவனுக்கு பையனுக்கு பணம் கூட அப்படின்ட்டு முடிக்கிட்டேன். இப்படியே தான் சொன்னேன். நீங்கள் யாராவது கண்ணாடி போட்டிருந்தீங்கன்னா தப்பா நினச்சிக்காதீங்க. நான் சும்மா காமெடிக்குன்ட்டு புட்டின்னு கூப்பிடுவேன் அவளை. அப்புறம் மறுபடியும் கேட்டேன், எப்படி கண்ணு தெரிலன்ட்டு தெரியும், ஆனால் எந்த அளவுக்கு கண்ணு தெரியாது, நீ இப்போ தாண்டி தெரியும் அப்படின்ட்டு சும்மா வேறு பேத்திட்டு இருந்தேன். நீ ஏன் கண்ணாடி போட்டுங்கிற, நீ இப்போ தாண்டி தெரியுது அப்படின்னு கலாய்ச்சிட்டு இருந்தேன். உனக்கு பிடிஎஸ் பிடிக்கும் தான், அதுக்காக இப்படி இல்லாமல் ஆமாம் எனக்கு பிடிக்கும் தான், தெரியும்ல எனக்கு பிடிக்கும்ட்டு, அப்பயும் அவனுக்கு பொண்ணு மாதிரி இருக்காங்கன்ட்டு மோடின் போடி அப்படின்னு சொல்லிட்டேன். பட் இது சும்மா விளையாட்டு தான். ஏன்னா அவங்க கோவமாலாம் சொல்லலை பொண்ணு மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு பார்க்கறதுக்கு எப்படி இருந்துச்சோ அதுக்காக நம்ம போயிட்டு நீ ஏன் பொண்ணுன்னு சொன்னேன்னு கேட்க முடியுமா? அதனால நான் ஜாலியாக எடுத்துக்கிட்டேன். எப்பவும் போல தானே, இது என்ன புதுசாக நம்மளுக்கு கேட்கறதுலாம், அதனால நான் ஜாலியாக எடுத்துக்கிட்டேன். அண்ட் இன்னொன்று உங்ககிட்ட சொல்ல இருந்தேன், நான் நேற்று சொல்லிக்கணும், பட் நேற்று சொல்லியிருந்தா அவ்வளவோ நல்லா இருக்காது. பட் இன்னைக்கு சொல்கிறேன், ஹாப்பி பர்த்டே ஆர்மி. சாரி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நேற்று மார்னிங்கே சொல்லலான்னு இருந்தேன், பட் எனக்கு டைம் இல்லை. பார்த்தா இவ்வளோ நைட் ஆகிடுச்சு. உங்கள் பர்த்டேவே முடிஞ்சிட்டு இருக்கோம், இருந்தாலும் லேட்டாக விஷ் பண்ணதுக்கு சாரி. அண்ட் ஒன்ஸ் அகேன் விஷ் யூ ஹாப்பி பர்த்டே ஆர்மிஸ். நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பர்த்டே விஷ் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஆர்மிஸ். அங்கே